ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ண போகிறோங்கிறத காமிக்க போகிறேன். ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்தாச்சு. அதை நல்லா சுட்டு இருக்கிறதுனால அதை நல்லா க்ளீன் பண்ணி எப்படி பண்ண போகிறோங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள், காமிக்கிறேன். சில ஊரில் ஆட்டுக்கால் பாயாம்பாங்க, சூப்பும்பாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் சூப்புன்னு தான் சொல்லுவோம். செய்கிறது ரொம்ப ஈஸி. பாருங்கள் எப்படி ஈஸியாக பண்ணிடுறோம். கழுவி வச்சுருக்கிற இந்த கால் எடுத்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு ஒரு 10-12 விசில் விடுறேன். பாருங்கள், 10 விசில் அடிச்சிருச்சு. இப்போ நல்ல விசில் ஆவி போக விட்டுட்டு மூடியை திறக்கணும். பாருங்கள் எப்போ திறக்கிறேங்கிறத பாருங்கள். இப்போ சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் என்னென்ன காய்கறிகள் சேர்க்குறோங்கிறத பாருங்கள். கேரட், பீன்ஸ், பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கோஸு. இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். உப்பை கலக்கி விட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் உள்ளே சேருங்க. கேரட், பீன்ஸ், கோஸு, பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக, பார்க்கவே அற்புதமாக இருக்குதுல்ல. பாருங்கள், ஒரு பீஸும் பார்க்குறதுக்கு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா மட்டும் சேர்க்குறோம். சீரகத்தூள் 1 ஸ்பூன். ஆல்ரெடி மஞ்சள்தூள் போட்டிருக்கிறதுனால தேவையில்லை. உரப்புக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்குது. கிரேவியோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக வந்திருக்குது. எல்லா காய்களும் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டோம்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இதே ரெடி டு ஈட்டு தான். ஆனால் நம்ம தாளித்து அதுக்கு மேலே கொட்டணும். அப்படின்னா நல்ல டேஸ்ட் வந்துடும். கலர் பத்தாதுன்னா மஞ்சள் தான் சேர்க்கணும். மஞ்சள். இப்போ பாருங்கள், தாளிக்க போகிறேன். எப்படி தாளிக்கிறேங்கிறத பாருங்கள். பட்டை, ஏலக்காய், கிராம்பு எது உங்கள் விருப்பம் போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா சாட் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 to 1.5 டீஸ்பூன் போடுங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா முருகலாக்குங்க. முருக விட்டு அதில் போட்டுருங்க. அவ்வளோதான். சூப்பு செய்கிறது ரொம்ப ஈஸி. தக்காளி நம்ம அதில் ஜாயின் பண்ணாதனால இதில் போடுறோம். எதில் வேணாலும் போட்டுக்கலாம். ஒன்று அதில் போட்டு குக் பண்ணிக்கலாம். இல்லாட்டா தாளிக்கும் போது நான் அதில் போட மறந்துட்டேன். ஸோ இதில் தாளித்து இதில் கொட்டி விட்டுட்டேன். இது இடியப்பம், பரோட்டா எது ஊற்றி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது கீழே இருக்கிற ஸ்டைலு. கல்ஃப் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு நிச்சயமாக உங்கள் வியூஸை